ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் பிறந்த நாள். அதனால் சரி தென்னாங்கூர் போகலான்னு சொல்லிட்டு நானும் அவரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் தான் வரும். எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கவே நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா டிராக்டரில் என்ன பண்ணிட்டு உழுகிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பறவைங்களாம் பாருங்கள், கொக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக அவர் அந்த டிராக்டரை ஓட்டிகிட்டு போகும்போது எந்த இடத்துல அது கொத்திட்டு போகிறாங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கும்பலாக இருந்து கொஞ்சம் கூட அதுங்களுக்கு பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பின்னியாக இருக்குது வண்டி மேலெலாம். ஆனால் சூப்பராக இருந்தது பாருங்கள், எவ்வளோ அழகாக பறந்து போகுது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கணுங்க, நம்மளும் ஹாப்பியாக எதுக்கும் பயப்படாமல் அதே மாதிரி பறந்து போனோம் எல்லாத்துக்குமே. அதுமாரி வாழ்க்கையில் முடியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை நாங்கள் ஒரு 10 நிமிஷமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்றது எனக்கு தெரியல. அங்கே இருக்க நிறைய பேர் அதுமாரி நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சரி நாங்களும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஒரு 2-3 பேர் கார்லேருந்து போவோம் எல்லாம். நம்மள அழகாக தாத்தா பின்னாலே போவோம். அவங்களுக்கு இது உணவு தேவைன்னு தாத்தா பின்னாலே போவோம். அந்த தாத்தா பின்னாடி போவாது, அந்த டிராக்டர் பின்னாடியே போவோம். இப்போ பாருங்கள், அவர் அந்த டிராக்டரில் கொத்தி விட்டுட்டு போகிறாருங்களா, அது அப்படியே அது அதோட உணவை கொத்தி சாப்பிடும். அதை மண்ணை கலரி சாப்பிடுங்க. திருப்பி அது ஒரு கிட்ட போய் நீங்கள் சாப்பிடும். ஆனால் நல்லா இருந்தது. அந்த பறவைங்க இங்கேயும் அங்கேயும் போய் விளையாடின்னு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே தென்னாங்கூர் போனோம். நீங்களும் வாங்க, தென்னாங்கூரில் போயிட்டு சாமி தரிசனம் நம்மளும் பார்க்கலாம். அது வரைக்கும் கொக்கு கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தென்னாங்கூர் வந்துட்டோம். மணி நாங்கள் வரும்போது 12. ஆனால் கோவில் பார்த்திங்கன்னா மணி 12:30 மணி வரைக்குமே திறந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஐயோ மூடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 12:30 வரைக்குமே கோவில் திறந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சாமி தரிசனமும் பார்க்கலாம். பர்த்டே பை பாருங்கள் கோவிலை சுற்றி வராரு. பெருமாள் பாண்டுரங்க சுவாமி பஜனையாலே வேண்டின வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்தி பாண்டுரங்கன். இந்த கோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் மூலவர் பாண்டுரங்கனுக்கு. இன்றைய தினம் ராஜஸ்தான் முறைப்படி தலப்பாகை, காதுகளில் பாருவர் 2 அழகிய மீன்கள் மகள குண்டலமாக, நெற்றியில கஸ்தூரி திலகம். ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். பாண்டுரங்கன் சுவாமி ராஜ அலங்காரத்தில் இருந்தார். ரொம்ப அருமையாக இருந்தது சாமி. தரிசனமும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாமி பார்த்துட்டு தங்கத்தேராண்ட 2 பேரும் நின்று பாருங்கள் செல்ஃபி எடுத்துகிட்ருக்கோம். சிரிக்கவே மாட்டாருங்க, மூஞ்சி பாருங்கள் அப்படியே முன்னிச்சுன்னு இருப்பார். வேறு யார் கூட வந்திருக்கிற மாதிரியே இருப்பார் அவர். அப்போ இருந்தால் கூட சிரிப்பார் பிள்ளைது, என் கூட சுத்தமாக சிரிக்கலைங்க. தங்கத்தேர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றது. யாரெல்லாம் இது வரைக்கும் தென்னாங்கூர் போயிருக்கீங்க போகல அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருக்கவங்க நிறைய பேர் போயிருப்பீங்க, போகாமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன். இப்போ தாங்க சிரிக்கிறாரு, நான் திட்டினதுக்கப்புறமா மூஞ்சி கொஞ்சோன்னு ஸ்மைல் வருது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கோயிலுக்கு போயிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான வெயில் பாருங்கள், வெயிலில் ஊஞ்சல் ஆடணும்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா பகுத் மாரி உக்காஞ்சின்னு எவ்வளோ அழகாக கால் மேலே கால் போட்டுன்னு நல்லா ஊஞ்சலில் வெயிலில் பாருங்கள், மொட்டை அச்ச மாதிரி இருந்துக்குன்னு எப்படி ஊஞ்சல் அடிங்கிறாரு பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே ஸ்பெஷல் இப்படி தான் போச்சு எங்களுக்கு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.